வணக்கம் லைவ் சென்னை .com வியூவர்ஸ். சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் வேளச்சேரி இடையேயான போக்குவரத்து இணைப்பில் சமீபத்தில் மிக முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இனி செயின்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரி இனி தனித்தனி பகுதிகளாக இல்லாமல் போக்குவரத்து ரீதியாக முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான MRTS ரயில் பாதை நீட்டிப்பு பணிகள் இறுதியாக நிறைவடைந்துள்ளன. மார்ச் 14, 2026 அன்று இந்த வழித்தடத்தில் வணிக ரீதியான ரயில் போக்குவரத்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இதன் மூலம் சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரை ரயில்கள் நேரடியாக இயக்கப்படுகின்றன. இது வேளச்சேரி மக்களை புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயிலுடன் எளிதாக இணைக்கிறது. இந்த 4.5 கிலோமீட்டர் தூரத்தை ரயில் மூலம் மிக குறுகிய நிமிடங்களில் கடக்க முடியும். மேலும் சாலை போக்குவரத்தை சீர் செய்ய தமிழக அரசு ரூபாய் 310 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பால திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மேம்பாலம் வேளச்சேரி மற்றும் கிண்டி இடையே அமையும். மேலும் 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை சந்திப்பு, ஃபீனிக்ஸ் மால் மற்றும் ரேஸ் கோர்ஸ் சாலை சந்திப்புகளை கடந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. GST சாலையில் இருந்து வேளச்சேரிக்கு வருபவர்கள் சிக்னல்களில் சிக்காமல் நேரடியாக பயணிக்க இந்த மேம்பாலமானது உதவுகிறது. இடைவிடாத போக்குவரத்து இணைப்பு. பரங்கிமலை ரயில் நிலையம் இப்போது ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக மாறியுள்ளது. மெட்ரோ ரயில், புறநகர் ரயில், MRTS ரயில் போன்ற 3 சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும். சுருக்கமாக சொன்னால், தற்போது ரயில்கள் ஓடத் தொடங்கிவிட்டதால் வேளச்சேரி மற்றும் மவுண்ட் இடையே இருந்த போக்குவரத்து தடை நீங்கிவிட்டது. இனி இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நிம்மதியாக பயணிக்க முடியும். மேலும் கட்டுமான பணிகள் காரணமாக இருந்த தடைகளும் பெரும்பாலும் விலகிவிட்டன.